ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் வாசிக்கின்றேன். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு புரியாததை தேவன் நடத்தி அதை நமது நன்மைக்காக மாற்றுகின்றார். இந்த வசனம் அநேகருக்கு பிடித்தமான ஒரு வசனம். அநேக நேரங்களிலே நாம் இந்த வசனத்தை படித்து நாம் ஆறுதல் அடைந்திருப்போம். நாம் துன்ப நேரங்களிலே இந்த வசனத்தை படித்து நாம் விசுவாசத்திலே உறுதி அடைந்திருப்போம். அப்படித்தானே? இன்றைக்கு இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் மீண்டும் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார். பாருங்கள், இது ஒரு நிபந்தனையான வசனம். அநேக நேரங்களிலே இதை நாம் உணர மாட்டோம். இது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் வாசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இது ஒரு நிபந்தனையான ஒரு வசனமாக இருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். அதாவது இந்த வசனம் எல்லோருக்குமான வசனம் அல்ல, வாக்குத்தத்தம் அல்ல. அதாவது எல்லோருக்குமான ஒரு வசனமுமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. இதில் பாருங்கள், இது கடவுளிடம் அன்பு கூறுபவர்களுக்காகவும் அவருடைய திட்டப்படி அழைக்கப்பட்டவர்களுக்காகவும் மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு தெரியாத ஒரு படத்தை ஒரு ஓவியர் வரைந்து கொண்டிருக்கின்றார். அந்த படத்தை அவர் வரையும் பொழுது அவர் என்னத்தை வரைகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவர் வரைய அதுல ஒரு அழகான பிம்பம் காணப்படுகிறது. அதை பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியம், இவ்வளவு அழகாக வரைந்திருக்கின்றாரே என்று அவரை பார்த்து நாம் புகழ்கின்றோம். அதனுடைய முடிவிலே அந்த படத்தை பார்த்து நாம் ரசிக்கின்றோம். எவ்வளவு அழகாக வரைந்தாரு, இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டது இதற்காகத்தானா, இவ்வளவு கஷ்டப்பட்டது இதற்காகத்தானா, எல்லாரும் இவரை நிந்தித்தார்களே, எல்லாரும் இவரை கேலி பண்ணார்களே, அவமதித்தாங்களே, இதை வரையும் பொழுது எல்லாருமே இவரை பரியாசம் பண்ணினார்களே என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது மிகவும் கம்பீரமாக இருக்கிறது. அதுபோலதான் நாம் ஒவ்வொருவரையும், கடவுளிடம் அன்பு கூறுகின்ற நம் ஒவ்வொருவரையும், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய நன்மைக்காகவே ஆவியானவர் எல்லாவற்றிலும் ஒத்துழைக்கின்றவராக, அதை நம்முடைய நன்மைக்காக மாற்றுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். தொடக்க நொடியிலே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அநேக நேரங்களிலே படித்திருப்பீர்கள். யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள், அதில 11வது புதல்வர் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாக நேசித்தார். அவருக்கு ஒரு நல்ல பல வண்ண ஆடையை கூட அவர் கொடுக்கின்றார். அப்போ அந்த அளவுக்கு யோசேப்பை நேசிக்கிறார். யோசேப்பும் தன் தகப்பனை அதிகமாக நேசிக்கின்றார். இப்படி நேசிக்கிறதை இவருடைய மூத்த சகோதரர்கள் பார்த்து அவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். என்னை விட தகப்பன் இளைய சகோதரனை அதிகமாய் நேசிக்கின்றார், அவனைத்தான் எல்லாவற்றிற்கும் அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி அவன் மீது மிகுதியான ஒரு பொறாமை. அந்த பொறாமை அவனை எப்படியாவது கொலை செய்து வேண்டும் என்று அந்த பொறாமை ஒரு கொலைவெறியாக மாறியது. ஒரு நாள் யோசேப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம். அதாவது அவனை எகிப்துக்கு போகிற அந்த வியாபாரிகளுடைய அந்த கைகளிலே இவரை விற்று போடுகிறார்கள். விற்று போட்ட பிறகு அங்கு சென்ற யோசேப்போ ஒரு நல்ல மனிதனாக வாழ்கின்றார், கடவுள் அவரோடு கூட இருக்கின்றார். ஆனாலும் அங்கும் அவருக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையிலே அவர் அவர் மீது பொய் குற்றச்சாட்டு
அவர் மீது பொய்யாக பழித்துரைத்து அவரை சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றார். அங்கும் அவர் உண்மையுள்ளவராக, கடவுள் அவரோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். அங்கும் அவர் பல வேதனைகள், பல பாடுகள், துன்பங்கள், தனித்து விடப்பட்ட நிலைமை, தன்னுடைய சகோதரர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை, அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, இதையெல்லாம் கண்டு அவர் மிகவும் மனமுடைந்து போய் அந்த சிறைச்சாலையில இருக்கின்றார். அந்நிய நாட்டிலே அவர் ஒரு அகதியை போல அவர் இருக்கின்றார். அடுத்தது அந்நிய நாட்டிலே அந்த சிறைச்சாலையில இருப்பதற்கு அவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு அபாண்டமான பழி, அந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கடவுள் முன்னிலையிலே இன்னும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார். இந்த உண்மைக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவரும் சிறைச்சாலையிலே யோசேப்போடவே கூட இருக்கின்றார். அந்நிய தேசத்திலே யோசேப்போடு கூட தான் இருக்கின்றார். அவரை தனித்து விடவில்லை. நினைத்து பாருங்கள், யோசேப்பு அந்த இடத்திலே பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவரை உருவாக்குவதற்கு கருவிகளாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். அவரை உருவாக்குகின்றார். ஒரு நல்ல மனிதனாக அவரை உருவாக்கி கொண்டே வருகின்றார். அவர் ஏற்ற காலத்திலே யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலையிலே ஒரு விடுதலை கிடைக்கிறது. அவர் அரசருக்கு அடுத்த பதவியிலே, உயர்ந்த பதவியிலே, எகிப்து நாடே அவரை உற்று பார்க்கும் அளவுக்கு, பார்வோனுக்கு அடுத்தது யோசேப்பு தான் என்று சொல்லும் அளவுக்கு தேவன் அவரை மிக மிக மேலான அந்தஸ்திலே உயர்த்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை அதிகமாய் அன்பு செய்கிறீர்கள் என்றால், அவரை அதிகமாய் தேடுகிறீர்கள் என்றால், அவருக்காக நீங்கள் உண்மையாய் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால், உங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள், தலைகுனிவுகள் அதிகமாக இருக்கிறது என்றால், நீங்கள் அதிகமான ஒரு இழப்புகளை சந்திக்கிறீர்கள் என்றால், அதிகமான வியாதி வருத்தங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கவலைப்படாதீர்கள். உயர்வு நிச்சயம், உங்களுக்கு உயர்வு நிச்சயம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு பாதையிலே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு சிற்பத்தை உருவாக்க அந்த சிற்பியானவன் அந்த பாறையை உடைத்து 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 அந்த அந்த ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்குவது போல நம்மை பல பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த உருவாக்குதல், ஆண்டவருடைய உருவாக்குதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். அவர் அழகான பாத்திரம். உன்னை குறித்து நான் வகுத்து வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு தெரியும். அது நம்பிக்கையூட்டும் நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று ஆண்டவர் கூறுகிறார். அதே போல இம்மையில் நாம் படுகிற இந்த பாடுகள் மறுமையிலே நாம் பெறப்போகின்ற மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய அழியாத ஒரு மகிமை, மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய அந்த சமூகத்துல இருக்க போகிற நிலை நின்று என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற அவருடைய சாயலோடு கூட ஒத்திருக்கிற ஒரு மகிமை, இம்மையிலே நாம் படுகிற பாடுகள் மறுமையிலே நாம் பெறப்போகிற மகிமைக்கு அது ஒருபோதும் ஈடாகாது. பிரியமானவர்களே, எனவே இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த உலகத்திலே இந்த காலங்களிலே நாம் படுகிற பாடுகள் அதிகமாக இருக்கலாம். வீடுகளிலே நீங்கள் படுகிற வேதனைகள் அதிகமாக இருக்கலாம். அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் நன்மைக்கு என்றுதான் ஆண்டவர் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை உருவாக்குவதற்காகத்தான். அநேகர் உங்களை நிந்திக்கின்றார்கள். அநேகர் உங்களை ஏசி பேசுகிறார்கள். அநேகர் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே நீங்கள் தள்ளப்படலாம். அநேக நேரங்களிலே நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். நீங்கள் வேண்டாதவர்கள் என்று எண்ணப்படலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் ஆண்டவருடைய கைகளிலே மகிமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறதை, அவரால் வணையப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறதை நீங்கள் உணருவீர்கள். அவருடைய கரத்திலே, அவருடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அருமையானவர்களாக இருக்கின்றீர்கள். அவரை எவ்வளவு நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால், அதை விட 1000 மடங்கு அவர் உங்களை நேசிக்கின்றார். நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு தான் நாம் அவரை அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் 100 மடங்கு நம்மை தேடி வந்து நம்மை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். நான் அவரை அன்பு செய்து விட்டேன் என்பதற்காக, அவரை அன்பு செய்கிறேன் என்பதை அவர் தெரிந்து கொண்டதினால், அறிந்து கொண்டதினால், அது உண்மையான அன்பு என்பதை அவர் அறிந்து கொண்டதினால், என் வாழ்வை அவர் நன்மையாக மாற்ற விரும்புகின்றார்.
என் வாழ்வில நடக்கிற எல்லாவற்றையும் அது என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லி எதையும் வீணாக்காத படிக்கு, அது நன்மை, அது தீமையாக, அதிகமான ஒரு தீமையாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக நன்மைக்காக நன்மைக்காகவே என்று மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தமான வசனம், ஒரு நிபந்தனை உள்ள வசனம். நீங்கள் ஆண்டவரிடம் அன்பு கூறுபவர்களாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அழைத்திருந்தார் என்றால் நிச்சயமாக இந்த வசனம் உங்களிலே நிறைவேறும். உண்மையிலே நாம் படுகிற பாடுகள் மறுமையிலே நாம் பெறப்போகிற மாட்சிமைக்கு ஈடாகாது என்பதை நாம் மறக்க வேண்டாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர் நீர் ஒருவர் தான் அப்பா. இதோ எங்களுக்குள் இருந்து எங்களிலே மறைந்து கொண்டு ஆண்டவரே எங்களிலிருந்து நீர் வெளிப்படுகிற ஆண்டவராக இருக்கின்றீர். எங்களை சுற்றிலுமாக எங்களை ஆண்டவரே நீர் கவனிக்கின்றவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும் எங்களை சூழ்ந்திருந்து ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கின்றீர். நாங்கள் தீமையிலே நடந்தாலும் ஆண்டவரே அதிலே நாங்கள் விழுந்து போகாத படிக்கு, மடிந்து போகாத படிக்கு அங்கு எங்களை பாதுகாக்கிறவராக இருந்து எங்கள் தலைகளை நீர் உயர்த்துகிறவராக இருக்கின்றீர். எங்கள் பகைவர்களுக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவராக இருக்கின்றீர். அங்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கின்றீர் அப்பா. நீர் உம்முடைய திட்டங்கள் ஆச்சரியமானது ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் மகத்துவமானதாப்பா ஆண்டவரே. உம்மை போல வேறு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? உம்மை போல ஒரு தெய்வம் உண்டோ ஆண்டவரே? அப்பா உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்மை நேசிக்கிறவர்களை ஆண்டவரே நீர் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறவராக, அவர்களுக்காக நீர் இறங்கி வருகிறவராக, அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களுக்காக நீர் போராடுகிறவராக, யுத்தம் செய்கிறவராக, அவர்களுக்குரியதை பெற்றுக் கொடுக்கிறவராக நீர் இருக்கிறீர் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும், கனத்திற்கும், மகிமைக்கும், மாட்சிமைக்கும், வல்லமைக்கும் உரியவராக நீர் இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.